மதுரை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் கோவில்பட்டியிலிருந்து சங்கரன் கோவில் செல்லும் வழியில் இருக்கிறது கழுகுமலை. பள்ளி பாடங்களில் படித்த அதே கழுகுமலைதான். கரிசல் பூமிக்கு நடுவே இருக்கும் அந்த மலை பல்வேறு வரலாற்று பொக்கிஷங்களை தன்னகத்தே வைத்துள்ளது. மலையின் அடிவாரத்தில் தொல்லியல் துறையினர் சில குறிப்புகளை எழுதி வைத்து அந்த இடத்தின் மகத்துவத்தை முதலிலேயே உணர்த்தி விடுகின்றனர். மலையின் பின்வெளியே படியேறி சென்றால் வருகிறது வெட்டுவான் கோவில். இது ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட கலைநயமிக்க கோயில். பாண்டிய மன்னர்களால் 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. அழகிய சிற்பங்களை கொண்ட இக்கோயில் முழுவதுமாக கட்டி முடிக்கப்படவில்லை. காலத்தால் மாமல்லபுர சிற்ப கோயிலுக்கு சற்று பின்னால் ஆக்கப்பட்டதாக இருந்தாலும் இதில் உள்ள சிற்பங்களில் பாண்டியர்களுக்கே உரித்தான நுட்பங்களை காணலாம். இந்தியாவிலேயே கழுகுமலையை தவிர மராட்டிய மாநிலம் எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோவில் மட்டுமே மலை குடைவரை கோயில் என்பது குறிப்பிடத்தக்கது. 7.5 மீட்டர் ஆழத்துக்கு சதுரமாக வெட்டி எடுத்து அதன் நடுப்பகுதியை கோவிலாக செதுக்கி உள்ளனர். கருவறையும் அர்த்த மண்டபமும் உள்ளன. கோவில் கோபுரத்தில் உமா மகேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, திருமால், பிரம்மா வடிவங்கள் காணப்படுகின்றன. கழுகுமலையின் மற்றொரு சிறப்பு சமணர் பள்ளி. மலையின் சரிவில் சமணர் தீர்த்தங்கரர்களின் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. சமணர்கள் தங்கள் குரு, தாய், தந்தை, மகள் ஆகியோரின் நினைவாக இங்கு தீர்த்தங்கரர் சிற்பங்களை உருவாக்கியுள்ளனர். இச்சிற்பங்களின் கீழே அவற்றை உருவாக்கியவரின் பெயர்கள் தமிழ் வட்டலத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. சிறு சிறு குகைகளும் உள்ளன. இச்சிற்பங்கள் கிபி 8ஆம் நூற்றாண்டு வாக்கில் பாண்டிய மன்னன் பராந்தக நெடுஞ்சடையன் காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டவை. இச்சிற்பங்கள் பற்றி இப்பகுதி மக்களிடையே ஏராளமான கதைகள் சொல்லப்படுகின்றன. இது மட்டுமல்லாமல் இங்கு கழுகாசலமூர்த்தி கோவிலும் முருகன் கோவிலும் இருக்கின்றன. வைகாசி விசாகமும் பங்குனி திருவிழாவும் மிகச்சிறப்பாக நடக்கிறது. இது சிறப்பு என்னென்னா, பின்னாடி வெட்டுவான் கோயில் வந்து மலை மேலே இருக்குது. அதில் பின் வழியாக போய் நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். இந்த வைகாசி விசாகத்தில் கூட்டம் ரொம்ப இருக்கும். அந்த வழியாக போய் பார்த்துட்டு வருவாங்க. அதே மாதிரி உள்ளே வந்து முருகர் வந்து சுப்பிரமணிய சுவாமி வந்து மலைக்கு உள்ளே குடைஞ்சி உள்ளே சாமி வச்சுருக்கிறாங்க. அது ரொம்ப விசேஷமானது. அது எங்கேயுமே அந்த மாதிரி இருக்காது, விசேஷமானது. சென்னையிலிருந்து 576 கிலோமீட்டர் தூரத்தில் கழுகுமலை இருக்கிறது. பஸ், ரயில், கார் மூலமாக கோவில்பட்டி சென்று அங்கிருந்து கழுகுமலை செல்லலாம். தூத்துக்குடி வரை விமானத்தில் சென்று அங்கிருந்து நெல்லை வழியாகவும் கழுகுமலை செல்லலாம். தங்குமிடத்தை பொறுத்தவரை கோவில்பட்டியில் தங்கிக் கொள்ளலாம். 700 ரூபாயிலிருந்து வாடகைக்கு அறைகள் கிடைக்கின்றன.